Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பாசி பயிறு சுண்டல். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பாசி பயிறு, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் பாசி பயிறு எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும், அதுக்காக தான் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். 2 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதை நான் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி நான் குக்கரில் போட்டிருக்கேன். நான் எந்த பவுலில் எடுத்தேனோ அதே பவுலில் 2 பவுல் தண்ணி ஊற்றியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். கூட சேர்த்து எல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு பாசி பயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு. 6 விசில் 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. பயிறு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் 2 ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் பாசி பருப்பு வேக வச்சதை இது கூட நான் சேர்த்துருக்கேன். அந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை மிளகாய் வேண்டாம்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்னர்ஸில் இருந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பாய்.